வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 7க்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்தியன் அண்டார்டிக் பில். இந்தியன் அண்டார்டிக் பில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பில் இப்போ ரீசெண்டாக பாஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இந்த பில் பார்க்குறதுக்கு முன்னாடி அண்டார்டிக் ட்ரீட்டி பற்றி பார்ப்போம். அண்டார்டிக் ட்ரீட்டி பார்த்தீங்க அப்படின்னா 12 கண்ட்ரீஸ், அதாவது அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், சிலி, ஃப்ரான்ஸ், ஜப்பான், நியூசிலாந்து, நார்வே, சவுத் ஆஃப்ரிக்கா, யூஎஸ்எஸ்ஆர், யூகே, யூஎஸ் இந்த எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க டிசம்பர் 1, 1959. அந்த ட்ரீட்டியோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு அண்டார்டிகாவை ப்ரொடெக்ட் பண்ணணும். சயின்டிஃபிக் ரிசர்ச் தவிர்த்து அண்டார்டிகா வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. எதுக்குமே அப்படிங்கும்போது அண்டார்டிகாவுக்கு டேஞ்சராக இருக்கிற எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த ட்ரீட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 54 கண்ட்ரீஸ் இருக்குது. இந்தியா 1983 இந்த அண்டார்டிக் ட்ரீட்டி சைன் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புயூனஸ் ஏரிஸ், அர்ஜென்டினாவில் இருக்குது. சரி, அண்டார்டிக் பில் அதுக்கும் இந்தியாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்தியன் அண்டார்டிக் பில்லோட எய்ம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஈகோசிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதாவது அண்டார்டிகாவோட இப்போ இருக்கிற ஈகோசிஸ்டம் எப்படி இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட் எய்ம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லீகலாக இருக்கணும். லீகலாக தான் எல்லாருமே வரணும் போகணும். அது தவிர்த்து இல்லீகல் என்ட்ரிஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது செகண்ட் எய்ம். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அண்டார்டிகாவோட டூரிசம். டூரிஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ டூரிஸ்டம் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அண்டார்டிகாவில் அப்படின்றது மூணாவது. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ட்ரி டாக்குமெண்ட் இல்லாமல் யாருமே அண்டார்டிகா போகக்கூடாது. அதுக்கானது ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் என்னென்னா, இது எல்லாமே கரெக்டாக நடக்குதான்னு பார்க்கறதுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் செட் பண்ணணும். அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸில் அவங்க போய் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணுவாங்க மீன்ஸ் இந்த என்ட்ரி மட்டும் இல்லை, முன்னாடி பார்த்த ஈகோசிஸ்டம், அண்டார்டிகாவோட இப்போ இருக்கிற நிலமை, அப்புறம் ரிசர்ச் ஓரியன்ட் எல்லாமே பார்க்குற மாதிரி. இந்த எய்ம் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா சில விஷயங்கள் தேவைப்படும்ல. அது என்ன அப்படின்னா சயின்டிஸ்ட். அண்டார்டிகாவில் இருக்கிற அனிமல்ஸ், அப்புறம் சப்போஸ் பிளான்ட்ஸ் இருந்தால் பிளான்ட்ஸு, அது போக நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கும்ல, அதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா நிறைய சயின்டிஸ்ட் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது க்ரோயிங் சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க அண்டார்டிகாவுக்கு போகணும். செகண்ட், லாஸ். இப்போது அண்டார்டிகாவில் லீகல் என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு லா வேணும். அது இப்போ இந்தியன் அங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த லாஸ் எல்லாமே இந்தியா தான் எடுத்துக்கணும். அதுக்காக தனி லாஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு நீடு. இந்த மாதிரி சயின்டிஸ்ட் அப்புறம் லாஸ் இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா, ஆல்ரெடி இந்தியாவுக்கு 2 ரிசர்ச் ஸ்டேஷன் அண்டார்டிகாவில் இருக்குது. ஒன்று மைத்ரி, இன்னொன்று பாரதி. ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் புதுசாக கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்தியா அண்டார்டிகாவில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன், NFC. இப்போ ரீசெண்டாக கூகுள் பே டேப் டு பே ஃபார் UPI அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன பார்ப்போம். ஃபஸ்ட்டு NFC நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி டெக்னாலஜி. எதுக்கெல்லாம் NFC யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் பே பண்ணுறதுக்கு, கூப்பன்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அது போக நிறையா யூஸ் இருக்குது. எப்படி இந்த NFC வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியோ ஃபீல்ட்ஸில் வேலை செய்யுது. இந்த NFC யூஸ் பண்ணி நம்ம பில்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் NFC சிப் இருக்கணும். இந்த NFC சிப்பை POS டெர்மினலில் நம்ம டேப் பண்ணும்போது நம்ம பில் அதில் பே பண்ணிக்கலாம். இந்த NFC சிப்ஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2004 நோக்கியா, ஃபிலிப்ஸ், சோனி இவங்க எல்லாருமே NFC சிப்ஸ் யூஸ் பண்ணி மொபைல் ஃபோன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2007 நோக்கியா ஃபோனில் NFC வந்துச்சு. இந்த NFCனால என்ன யூஸ் அப்படி கேட்டிங்க அப்படின்னா QR கோடு ஸ்கேன் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த QRனால
எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து ஹேக்கிங் கூட நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி என்எஃப்சி யூஸ் பண்ணும்போது தெஃப்ட் அதுக்கப்புறம் வந்து ஹேக்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த என்எஃப்சி மாதிரியே இன்னொன்று இருக்குது, அது ஐஆர்டிஏ அப்படிம்பாங்க. அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச் இன்ஃப்ராரெட் ரிமோட் கண்ட்ரோல் டிவைசஸ். இது நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா நிறைய ரிமோட்ஸில் பார்க்கலாம். ஆனால் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 மீட்டர் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். இது கொஞ்சம் தூரமாக போனால் ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அது வந்து நம்ம டேட்டா கம்மியாக இருக்கும்போது, டிவைஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளோட டேட்டா அதிகமாகும்போது, அதுக்கப்புறம் டிவைஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இன்ஃப்ராரெட் தவிர்த்து ஏதாச்சும் தேவைப்படும். ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணது தான் ப்ளூடூத் வைஃபைலாம். நெக்ஸ்ட் டாபிக், ரீகாம்பினன்ட் வேரியன்ட்ஸ் ஆஃப் SARS-CoV-2. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் SARS-CoV-2க்கு ஒரு புது வேரியன்ட் சொல்லியிருக்காங்க. அது XE ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வைரஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று மியூட்டேஷன், இன்னொன்று ரீகாம்பினேஷன். ஃபஸ்ட்டு மியூட்டேஷன் என்னன்னு பார்ப்போம். SARS-CoV-2 வைரஸ்க்கு அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் RNA இருக்குது. ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா இப்போ எப்படி ஹியூமன்ஸ்க்கு DNA இருக்கும், அந்த மாதிரி வந்து வைரஸ்க்கு RNA இருக்குது. இந்த RNA என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது ஒரு ஹியூமனை இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். அப்படி இன்ஃபெக்ட் பண்ணும்போது அந்த ஹியூமனை ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த வைரஸ் என்ன பண்ணுன்னா ஹியூமனை அஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹியூமனோட செல்ஸில் தன்னோட RNAவை மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மல்டிபிள் காப்பீஸ் ரெடி பண்ணும். அப்போது நிறையா காப்பீஸ் அதிகமாகறங்காட்டிக்கு இன்ஃபெக்ஷன் க்ரியேட் பண்ணுது. ஸோ அதே சமயம் மியூட்டேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது எப்படி அப்படின்னீங்கன்னா இப்போது இன்ஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்குல்ல, அந்த சமயம் அந்த வைரஸோட ஜீனில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்படும். அது நம்ம எரர்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அது நார்மல் இருக்கிறத விட சேஞ்சஸ் ஆகும். அதுதான் நம்ம மியூட்டன்ட் அப்படிம்போம், இல்லை மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மியூட்டேஷனால் அந்த வைரஸோட கேரக்டர் மாறலாம், இல்லை அதோட இன்ஃபெக்ட் பண்ணுற திறன் வந்து அதிகமாகலாம் இல்லை கம்மியாகலாம். ஆனால் நார்மலாக இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு இருந்த அந்த வைரஸை விட டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட் இன்ஃபெக்ட் பண்ணுச்சு இல்லைங்க, அது பேர் தான் பேரண்ட் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதுவே ரீகாம்பினேஷன் எப்படி நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஃபஸ்ட்டு வந்துச்சுல வைரஸ், அதில் இருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லீனியேஜ், அதாவது ஒரு மியூட்டன்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மியூட்டன்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் வந்து வேறு வேறு டிஃப்ரென்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டுமே ஒன்றா ஒரு ஹோஸ்ட்டை அட்டாக் பண்ணும்போது இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த மியூட்டண்ட்டை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், செகண்ட் மியூட்டண்ட்டை பின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏபி ரெண்டுமே வந்து ஹோஸ்ட் செல்ஸ் அட்டாக் பண்ணுது. அப்படி இருக்கும்போது இந்த ஏபிக்கு உள்ளே இருக்கிற அந்த ஜீனோம்னா ஒன்றும் இல்லை, நிறைய ஜீன்ஸ் இருந்தால் ஜீனோம். இப்போது அந்த ஜீனோமில் ஒரு சில பார்ட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இப்போ டோட்டலாகவே இது வேறு மாதிரி இருக்குமா, அதாவது இதுக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர், அதாவது ஏ கிட்டே இருக்கிற கேரக்டர் பி கிட்டேயும் ஒன்று இருக்கும், பி கிட்டே இருக்கிறதும் ஏ கிட்டே ஒன்று இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். இதுதான் நம்ம ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வேரியண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண அந்த வைரஸ் வந்து பேரண்ட் வைரஸ் ஜீனோம் லீனியேஜ்னு சொல்லுவோம். செகண்டாக இருக்கிறது வந்து வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது எப்படி வந்து யார் சொன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியன்ஸோட நேம் பண்ணுறது, இந்த வேரியன்ஸ் பற்றி சொல்கிறது யாருன்னா பேங்கோ நெட்வொர்க் அப்படின்னவங்க தான் வந்து அவங்க ரிசர்ச் டீம். ஸோ அவங்க தான் வேரியன்ஸ்க்கு நேம் கொடுக்கறது, ஸோ வேரியன்ஸ் பற்றி சொல்கிறதெல்லாம் அந்த நெட்வொர்க் தான். அப்படி பார்க்கும்போது பழைய ரீகாம்பினன்ட் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா XA, XB, XC. இப்போ நியூவாக வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா XD, XE, அப்புறம் XF. சரிங்க, அப்போ இந்த ரீகாம்பினன்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எப்படி எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அது பற்றி தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் வந்து இன்னும் அதோட மெக்கானிசத்தெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக அது எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டியை வந்து டெலிவர் பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ எந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம
இந்த வைரஸோட ஆக்டிவிட்டீஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீனோம் சீக்வன்சிங். ஸோ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த வைரஸில் இருக்கிற ஜீனோமில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுச்சு, அதனால தான் அது அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு இருக்கும்ல, அந்த பர்டிகுலராக அந்த ஜீனோமில் அந்த பார்ட்டு தான் இந்த டிசீஸ் காரணம் இல்லை இந்த இன்ஃபெக்ஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது பேர் தான் ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனிங் அப்படின்னா இப்போ இந்த ஜீனோம் சீக்வன்ஸ் பண்ணி இந்த டேட்டா நம்மளுக்கு கிடச்சது இந்த சாம்பிளில் இருந்து, ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெத்தட்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக நிறையா மெத்தட்ஸ் இருக்குது, பட் நம்ம மெத்தட்ஸில் அவ்வளோ டீப்பாக போகணுன்னு இல்லை. ஸோ இன்ஃபர்மேஷன் என்ன நம்ம தெரிஞ்சால் போதும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.